உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவாகும், அதுவே வதந்திக்கு விளக்கம் கொடுத்தா அந்த வதந்தி உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இப்ப கிளம்பிட்டு இருக்க வதந்திக்கு ஒரு குரல் கொடுத்திருக்காரு. இப்ப பழைய வீடியோக்கள் எல்லாம் எடுத்து விஜய் நான் பேசின வீடியோக்கெல்லாம் இப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1 வயது குழந்தையிலேருந்து 100 வயது வரை உள்ள அனைத்து உள்ளங்களிலும் சிறந்த குழந்தை குணத்தை கொண்டவர் நம்ம விஜய் அண்ணா. ஒரு அழுகிற குழந்தை கையில விஜய் அண்ணா போட்டோ கொடுத்து செல்ல கொடுத்தா அதை பார்த்துட்டு சிரிக்குது. அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மனம் படைத்தவர் நம்ம விஜய் அண்ணா. அந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கடமையை செய்வோம், அதுக்கான பலன் கடவுள் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு, விஜய் அண்ணாவுக்கும் கொடுப்பாரு. விஜய் அண்ணாவை பத்தி இன்னொரு கவிதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பேச்சில் மரியாதை, செயலில் நேர்மை, மனதில் மனித நேயம், கோபத்துக்கு பதில் அமைதி, அவதூறுக்கு பதில் உழைப்பு, இதுவே உன் வழி, இதுவே உன் வெற்றியின் ரகசியம். அண்ணா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பேச்சுல ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை கொடுக்குறாங்க, செயல்ல நேர்மையை காட்டுறாங்க, கோபத்துல கூட அமைதியா இருந்து பதில தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருனையும் அவர் கடைபிடிச்சு வர்றதுனாலதான் இதுதான் அவரோட வெற்றியை தீர்மானிக்கணும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே.